ஆந்திர மாநிலம் அணுக்காம்பள்ளியிலிருந்து கடத்தி வரப்பட்ட 38 கிலோ கஞ்சாவை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் போலீசார் பறிமுதல் செய்தனர். மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த வைரமணி மற்றும் சுப்பிரமணி ஆகிய இருவரும் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்தபோது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பிடிபட்டனர். இவர்கள் ஏற்கனவே 2 முறை கஞ்சா கடத்தியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கஞ்சாவை குறைந்த விலைக்கு வாங்கி பேருந்து மூலம் மதுரைக்கு எடுத்துச் சென்று அதிக விலைக்கு கஞ்சா வியாபாரிகளுக்கு விற்பனை செய்வதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். பிடிபட்ட 38 கிலோ கஞ்சாவின் மதிப்பு 3,80,000 ரூபாய் என போதை தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். கடத்தல்காரர்கள் இருவரையும் பிடித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இப்போ அவங்களுடைய பேக் சந்தேகம் தான் இந்த ஸ்கேனர் மிஷின் மூலம் பேக்கை செக் பண்ணும்போது டவுட்ஃபுல் ஐட்டம்ஸ்லாம் தெரிய வருது. உடனே அந்த கூட இந்த நார்கோட்டிக் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்களும் கூட வந்து அதை வெரிஃபை பண்ணி ஆமாம் இது கஞ்சா கடத்திட்டு வராங்க உறுதியான தகவலின் பேரில் அக்யூஸ்டு 2 பேரையும் கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் ஆர்பிஎம் நிலையம் கொண்டு வந்து இவங்க இன்றைய தேதியில் நார்கோட்டிக் பிரான்ச்சுக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம்.